அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து தலைவர்கள் அளித்த கருத்துக்களை கேட்கலாம். முற்போக்கு கூட்டணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அது வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அதை ப்ரூவ் செய்வாங்க. கூடுதல் பலத்துக்காக தான் தேமுதிக அதிகமான இயக்கங்கள் நம்முடைய கூட்டணியும் நம்முடைய தலைவரையும் தேடி இந்த கூட்டணி இன்னும் பெரிய பலம் சேர்க்கறதுக்காக தான் பலம் வந்துட்டு இங்கே பலம் சேரும்போது அங்கே பலம் தான் செய்யும். இதெல்லாம் இன்னும் ஒரு 50 நாள் பொறுமையா இருங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி தித்திப்பான செய்தி. மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம். வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலுவை பெறும். எனவே தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கூறி வந்தேன். இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது அங்கே எதிர்த்தரப்பிலே என்பது என்னுடைய கருத்து. திமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நீங்க எதிர்பார்க்கறீங்க, காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்குது. தேமுதிக உள்ள அழைத்திருப்பதன் மூலமாக உங்களுக்கான தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல குறைவா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லங்க. இது இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம், தமிழ்நாட்டுக்கான ஒரு தலைமை குடும்பம், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற குடும்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற ஒளியேற்றுவதற்கான இந்த குடும்பம். இந்த இந்தியா கூட்டணி குடும்பத்தின் தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே எந்த பிரச்சனையும் வராது, எந்த சிக்கலும் வராது. சுமூகமாக நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். ஒரு அழுத்தமும் கிடையாது. நாங்க தான் வரவேற்கிறோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரவேற்கிறோம் என்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலே வருத்தத்திற்குரியது. ஆனா ஒன்று இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க. எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா என்டி அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதனால பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள். திமுக போன்ற ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும், இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசை அகற்ற வேண்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்தார். அவருடைய கூட்டணி வச்சது அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முன்னாடிலாம் கட்சி ஆரம்பிச்சா ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு நினைச்சு ஒரு கட்சி ஒரு கூட்டணிகள் ஃபார்ம் பண்ணப்படும். இன்னைக்கெல்லாம் எல்லாம் ஒரு பிரைவேட் லிமிடெட், ஒவ்வொரு குடும்பத்தோடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ, என்ன ஒவ்வொரு இடத்துல என்ன லாபம் கிடைக்குதோ அந்த லாப நோக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டணியும் வைக்கப்படுது.